தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை கருத்துக்களை நம்மிடம் வழங்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு விஜய் சங்கர் இணைகிறார். வணக்கம் சார். வெனிசுலாவின் ராணுவ நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நிகழ்த்தி வருகிறது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதல் பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார்? முதற்கட்ட பார்வை நான் கொஞ்சம் பின்னோக்கி போறோம். அதாவது கோல்டு வார் சொல்ற அந்த சோவியத் யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும் சோசியலிச நாடுகளுக்கும் அமெரிக்கா ஏகாதிபத்தியம் சொல்ற அந்த மேற்கத்திய நாடுகளுக்குமான அந்த போர் முடிந்து சோவியத் யூனியன் சிதறந்து போன பிறகு அதற்கு பிறகு அமெரிக்கா நம்மளை எதிர்க்கிறதுக்கு நம்ம எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு நிலையை எடுத்து அப்பதான் கல்ஃப்ல போய் அட்டாக் பண்றாங்க. கல்ஃப் வார் சதாம் ஹுசேன். அதுக்கப்புறம் அவங்க இனிமே உலகத்துல நாம தான் பெரிய போலீஸ்காரர் மாதிரி மறுபடியும் பெரிய ஆட்சி பெரிய அளவுல அதை அராஜகம் பண்ண தொடங்குறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா வந்ததுன்னா லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல மறுபடியும் சோசியலிச அரசுகள் ஜெயிக்குது. முன்னாடியே பிடல் காஸ்ட்ரோ அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக இருக்க சிறிய தீவில் இருக்கிற பிடல் காஸ்ட்ரோ அந்த கியூபா நாட்டுல ஒரு புரட்சி நடந்து அந்த புரட்சி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க அடக்கி ஆள நினைச்சாங்க, எதுவுமே பண்ண முடியல. அந்த மக்களின் ஆதரவோடு சோவியத் யூனியன் ஆதரவோடு இருந்தது. பட் சோவியத் யூனியனுக்கு பிறகும் கியூபா இன்னைக்கு இருக்குது. எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னா, இப்போ அவங்களுக்கு பெரிய அமெரிக்கா ஏகாதிபத்தியம் சொல்றவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. திடீர்னு இடதுசாரி அரசுகள் லத்தீன் அமெரிக்காவில் தேர்தல் மூலமாக ஜெயிக்கிறாங்க. முன்னாடி புரட்சி மூலமா தான் கியூபால எல்லாம் அரசுகள் வந்தது. ஆனா அங்க வரும்போது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அவர்கள் உலகத்தையே நாம் வெற்றி கொண்டு விட்டோம், இனிமே நம்மள அடக்கிறதுக்கு ஆள் இல்லை, சோவியத் யூனியன் வீழ்ந்து விட்டது, சீனா ஓரளவுக்கு அப்ப நட்பு நாடாக இருந்தது அப்படிங்கிற நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் அதுல முக்கியமான அப்ப பல இடதுசாரி தலைவர்கள் அங்க ஜெயிக்கிறாங்க, எல்லாமே தேர்தல் மூலமாக. அப்ப அந்த நேரத்துல முக்கியமான வெற்றி பெற்றவர் சாவேஸ். வெனிசுலா என்ற நாடுதான் அன்னைக்கு பெரிய ஒரு எதிர்ப்பா அவர் தான் பெரிய தலைவரா எமர்ஜ் ஆகிறது. அதாவது பிடல் காஸ்ட்ரோவுக்கு அடுத்தது சாவேஸ், அப்புறம் பொலிவியால மொராலஸ்னு ஒருத்தர், இப்படி இடதுசாரி தலைவர்கள் லூலா பிரேசில்ல இவங்க எல்லாம் வர்றது அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்போ மறுபடியும் சாவேஸ் மேல பெரிய தாக்குதல் நடத்தி இப்ப என்ன நடந்துச்சுன்னா, இந்த வெனிசுலால நடந்த ஒரு புரட்சியில தான் அவர் வராரு, ஜெயிச்சு வராரு, சாவேஸ் வராரு. சாவேஸ் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல அவங்களுக்கு எக்கச்சக்கமா எண்ணெய் இருக்கு, எண்ணெய் வளம். அந்த எண்ணெய் வளத்தை வித்துட்டு அதை அவங்க கோடீஸ்வரர்கள், அதாவது அமெரிக்கா மாதிரி நாடுகள், பிரிட்டிஷ் நாடுகள்ல மத்திய மிடில் ஈஸ்ட் அந்த கல்ஃப் அங்க இருந்த எண்ணெயை வச்சு பெரிய பெரிய பணக்காரர்கள் ஆகிவிட்டாங்க. அங்க பெரிய கம்பெனி எல்லாம் இது பண்ணாங்க. ஆனா வெனிசுலால என்ன பண்ணாருன்னா, இந்த ஆயில் எடுத்து அதை வித்து அந்த பணத்திலிருந்து அந்த வருவாயிலிருந்து அந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்ய தொடங்கினாரு. அமெரிக்காவை எதிர்க்கும் ஒரு பெரிய ஒரு அடுத்த தலைவராக அவர் அது பிடல் காஸ்ட்ரோவுக்கு அடுத்த தலைவரை எமர்ஜ் ஆயிட்டாரு. அந்த நேரத்தில் வெனிசுலா என்பது அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. அந்த நேரத்துல பார்த்து சாவேஸ் திடீர்னு இருக்கிறார். அதை பத்தி ஒரு கோட்பாடு இருக்கு. சாவேஸ் மரணத்தை சந்தேகம் இருப்பதாக சொல்றாங்க. சிஐஏ அவங்களுடைய பின்னணியில தான் அவங்களுடைய இதுல ஏதோ ஒரு மரணம் அதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது நமக்கு தெரியாது, அது எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஆனா என்னன்னா, சாவேஸோட ஒருத்தரை ஒரு அந்த உள்ளுக்குள்ளேயே வெனிசுலாக்குள்ளேயே அமெரிக்கா ஆதரவு சக்திகளை வச்சுக்கிட்டு சாவேஸ் பதவி நீக்கம் செஞ்சாங்க முன்னாடி. அந்த நேரத்துல என்னாச்சுன்னா, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வெனிசுலன் மக்கள் தெருவுல மறுபடியும் சாவேஸ் பதவி ஏற்கிறாரு. அது இன்னும் அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அந்த நேரத்துல சாவேஸ் இறந்த பிறகு மாடுரோ வராரு. அப்ப மீண்டும் மீண்டும் அவங்க இடதுசாரி அரசுகளை அடக்க நினைக்கிறத அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அப்படிங்கும் போது இன்னைக்கு நேரடி தாக்குதல் இறங்கிக்கிறது அவர் சிறைப்பிடிக்கிறாங்கிறது இன்னைக்கு அதிர்ச்சிகரமா இல்லை. ஏன்னா அமெரிக்கா அப்படிதான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த தென் அமெரிக்கா என்ற நாடு இருக்குல்ல, தென் அமெரிக்கா என்ற அந்த கண்டத்தையே முழுமையாக கொள்ளையடித்து வளர்ந்ததுதான் அமெரிக்காங்கிறது. அமெரிக்கா ஏகாதிபத்தியம் வளர்றதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவில அந்த தென் அமெரிக்கால இருக்க பிரேசில் போன்ற நாடுகள்ல ஒரு சில நல்ல அரசர்கள், நல்ல ஆட்சியாளர்கள் சீர்திருத்தம், நில சீர்திருத்தம் செய்யும் போது அவங்களுக்கு எதிராக சிஐஏ ஏறக்குறைய 100 முறை அவங்க அங்க ராணுவத்தை அனுப்பி அங்க அந்த அரசுகளை கழிச்சிருக்காங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லா சிலியில அலண்டே வர்றாரு. அலண்டே அவரு சோசியலிச ஒரு தேர்தல் மூலமா ஜெயிச்சு வர்றாரு 1973. அப்ப அலண்டேங்கிறவர் வரும்போது அவருக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி தூண்டி விட்டு சிஐஏ ஒரு நேரா கொல்லுது. அப்ப அந்த பகுதி ஃபுல்லா தன் கட்டுக்குள் வைத்திருக்கும் என்றதான் அமெரிக்கா அதோட அடுத்த கட்டமா தான் இதை போறாங்க. அப்ப அப்படிதான் நான் பாக்குறேன். இது ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கு.
விரிவான தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.